சார், ஆளுநர் ரவி அவர்களை வச்சு சமீப காலத்துல பல விமர்சனங்களானது வந்துட்டு இருக்கு. அந்த வகையில அவர் துணை வேந்தர்களுக்கான மாநாடு அப்படின்றத வருகின்ற 25, 26ஆம் தேதி நடத்த போறாரு. இது ஒரு பெரிய குளறுபடி விளைவிக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு பல விமர்சனங்கள். உங்களுடைய பார்வையில நீங்க எப்படி இதை அணுகுறீங்க? முடியாது, அதிகாரம் இல்லை. அப்ப அந்த இடத்துல ஆளுநர் இப்ப நிராகரிக்கப்பட்டிருக்காரு. இங்க டம்மி ஆயிட்டாருங்க. ஆளுநர் ரவி அவர்கள் மீது சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை மத்திய அரசு எப்படி எதிர்கொண்டிருக்காங்க, அது மத்திய அரசு இதை எப்படி பாக்குறாங்கன்றது உங்களுடைய ஏற்கனவே இது திட்டமிட்டு தான் பாஜக ஆளாத மாநிலங்களில் ரவியை போன்ற ஆளுநர்களை அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்படிதான். தமிழ்நாட்டில் இவர் கொடுக்கப்பட்ட அஜெண்டாவே அதுதான். தமிழ்நாட்டை நீங்க குழப்பணும். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார், ஆளுநர் ரவி அவர்களை வச்சு சமீப காலத்துல பல விமர்சனங்களானது வந்துட்டு இருக்கு. அந்த வகையில அவர் துணை வேந்தர்களுக்கான மாநாடு அப்படின்றத வருகின்ற 25, 26ஆம் தேதி நடத்த போறாரு. இது ஒரு பெரிய குளறுபடி விளைவிக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு பல விமர்சனங்கள். உங்களுடைய பார்வையில நீங்க எப்படி இதை அணுகுறீங்க? ஆளுநர் என்பவர் வேந்தர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை உயிர்ப்போடு தான் இருந்தது. ஒரு வேந்தராக இருக்கக்கூடியவர் துணைவேந்தர் மாநாட்டை நடத்துவது என்பது ஒரு தவறான விஷயம் அல்ல. கடந்த வருடம் கூட பார்த்தீங்கன்னா இதே ஊட்டியில் துணைவேந்தர் மாநாட்டை ஆளுநர் ரவி அவர்கள் நடத்தினார்கள். எல்லா துணைவேந்தர்களும் கலந்து கொண்டார்கள். ஆனால் இந்த தடவை ஏன் கலந்துக்கல, அதுதான் முக்கியமானது. சொல்லப்போனால் 30க்கும் மேற்பட்ட 31 துணைவேந்தர்கள் கலந்து கொள்ளவில்லை என்று சொல்கிறாங்க. ஆமாம். அதில் 9 பேர் மட்டும் கலந்துக்கிட்டாங்கன்னா அவர்கள்லாம் ஒன்றிய அரசாங்கத்துடைய பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருப்பவர்கள், சிலர் தனியார் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தராக இருப்பவர்கள். அப்போ பெரும்பான்மையான துணைவேந்தர்கள் கிட்டத்தட்ட தமிழக அரசின் கீழ் வேலை பார்க்கக்கூடிய அனைத்து துணைவேந்தர்களுமே கலந்து கொள்ளலை. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அது கூட ஒரு செய்தி என்றால் கூட இன்னொரு செய்தி, முக்கியமான செய்தி. இந்த துணைவேந்தர் மாநாட்டில் ரவி அவர்கள் பேசிய பேச்சு என்ன சொன்னார், துணைவேந்தர்கள் காவல்துறையால் மிரட்டப்பட்டார்கள். அவர்கள் காவல்துறை அவர்களை மிரட்டியதன் காரணமாகத்தான் இந்த துணைவேந்தர் மாநாட்டுக்கே வரல அப்படிங்கிற செய்தி தான் முக்கியமானது. இப்போ நான் என்ன கேட்குறேன், துணைவேந்தர்கள் ஒன்றும் பச்சை குழந்தைகள் கிடையாது. துணைவேந்தர்கள் ஒரு பல்கலைக்கழகத்துடைய தலைமை இடத்தில் இருப்பவர்கள். 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை கொண்ட ஒரு பல்கலைக்கழகத்தில் அவர்கள் தான் தலைமை பொறுப்பாளர்கள். இன்னொன்று, காவல்துறை அவர்களை மிரட்டி இருந்தால் கடந்த முறை எப்படி துணைவேந்தர் மாநாட்டில் கலந்து கொண்டார்கள் என்ற செய்தி வரும். அப்போ அதில் கலந்து கொண்டார்களே. சரி, இதில் காவல்துறையினர் மிரட்டினாங்க அப்படின்றது ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும், இப்போ அந்த வேந்தர்கள் அந்த ஒரு மாநாட்டில் அவங்க கலந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பதவியே இல்லாம அளவுக்கு மாநில அரசு நெருக்கடி கொடுத்துருப்பாங்க அப்படி செய்திகள் வருது. வாய்ப்பு இருக்கிறது. என்னன்னா, சமீபத்தில் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு, அது எப்படி தீர்ப்பு கொடுத்தாங்க, எப்படி அந்த வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். 10க்கும் மேற்பட்ட மசோதாக்களை ஆளுநர் அனுமதி கொடுக்காமல் கிடப்பில் போட்டு வச்சிருந்தார்கள வருட கணக்கா. அந்த 10க்கும் மேற்பட்ட மசோதாக்கள் எல்லாமே பல்கலைக்கழகங்கள் சார்ந்த மசோதா தான். அதாவது மீன்வளத்துறை, சித்த மருத்துவம், இப்படி பல்வேறு பல்கலைக்கழகங்கள் சார்ந்த மசோதா. அதில் ஒரு முக்கியமான மசோதா என்பது இனிமேல் வேந்தராக முதல்வரே இருப்பார். சட்டமன்றம் கூடி ஒரு மசோதாவை ஏற்படுத்துகிறாங்க. அதாவது இனிமேல் பல்கலைக்கழகங்களுக்கு, அதாவது தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகங்களுக்கு, அந்த பல்கலைக்கழகங்களுக்கு இனிமேல் வேந்தராக, சான்சலராக முதல்வர் இருப்பார். ஆனா இந்த மாதிரி அவங்க குறிப்பிடல. இப்போ துணை வேந்தர்களை நியமிக்கக்கூடிய பொறுப்பு முதல்வர்களுக்கு போகலாம், முதல்வர் நியமிக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர வேந்தர் நம்ம ஆளுநர் ரவி அவர்கள் கிடையாது, நம்ம முதல்வர் தான் வேந்தர் அப்படின்னு சொல்லவே இல்லைன்னு சொல்றாங்களே. அந்த மசோதா என்பதே இனிமேல் முதல்வராக வேந்தராக முதல்வர் தான் இருப்பார்னு சொன்னாங்க. ஏன் சொல்றேன்னு கேளுங்க. உச்சநீதிமன்றம் அந்த 10 மசோதாக்களையும் நீங்கள் சட்டமாக்கலாம் என்று ஒரு உத்தரவு கொடுத்ததுக்கப்புறம் தமிழக அரசு அதை அரசு இதழில் வெளியிட்டாங்க. கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதை டாக்குமெண்ட்டை பண்ணுவாங்க. அதில் ரொம்ப தெளிவாக இந்த விஷயமும் இருக்குது. இனிமேல் இப்போ யூனிவர்சிட்டிக்கு முதல்வர் தான் வேந்தராக இருப்பார் என்கிற நாங்கள் இந்த சட்டத்தை, அது அரசு தானே சார் டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க. உச்சநீதிமன்றம் அப்படி சொன்னாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க? 10 மசோதாக்களை அனுமதித்தார்கள். ஆமா, அந்த 10 மசோதாக்களில் ஒன்று தான் இது ஒன்றுன்னு நான் சொல்றேன். அந்த 10 மசோதாக்களில்
இனிமேல் வேந்தராக முதல்வர் தான் இருப்பார் என்கிற விஷயமும் அதில் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அங்கே வந்து நீங்கள் அரசிதழில் வெளியிட்டார்கள். நீங்கள் சும்மாலாம் அரசிதழில் வெளியிட முடியாது, அது சட்டமாக்கப்பட்ட அப்புறம் தான் வெளியிட முடியும். அப்போ இது வந்து ஒரு சட்டமாக்கப்பட்டு விட்டது, சட்டமாக்கப்பட்டு அது அமுல்படுத்தப்படக்கூடிய இடத்துக்கு வந்து விட்டதுன்னு வைங்களேன். இந்த காலகட்டத்தில் தான் 25-26ஆம் தேதி டெல்லியில் ஊட்டியில் துணைவேந்தர் மாநாடு. இப்போ வந்து ஆளுநர் என்ன சொல்கிறாரு, இந்த மாநாடு ஏற்கனவே திட்டமிடப்பட்டது. இந்த வெர்டிக்ட்லாம் வர்றதுக்கு முன்னாடி, உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி இது ஏற்கனவே வந்து அட்டவணை செய்யப்பட்டு விட்டது ஒன்று. இரண்டாவது, இந்த துணைவேந்தர்கள் எல்லாம் நாங்கள் இந்த மாநாட்டுக்கு வருவோம் என்று எழுத்துப்பூர்வமாக எனக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள். அவர் சொன்னது யார்? ஆளுநர் சொன்னது. அதெல்லாம் சரிதான். இந்த உத்தரவாதம், இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வருவதற்கு முன்பாக துணைவேந்தர்கள் எல்லோருமே வந்து இந்த உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? ஆளுநர் மீட்டிங்குக்கு அவர் போக ரெடியாக இருக்காங்க. அப்போ மிரட்டல் அப்பொழுது இல்லை, நீ சொன்ன மாதிரி. இப்போ ஏன் அவங்க வந்து அந்த போகாமல் நிறுத்துறாங்க? இந்த வெர்டிக்ட் தான், உச்சநீதிமன்ற தீர்ப்பு. இனி வேந்தராக வந்து முதல்வரே இருப்பார் என்கிற தீர்ப்பு அவர்களை போக விடாமல் செய்கிறது. ஏன்னா இனி வந்து நீங்கள் ஆளுநர் கூட்டத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அரசிதழில் வெளியிட்ட செய்தி என்பது இனிமேல் முதல்வர் தான் அந்த மாநாட்டை கூட்டணும். ஏனென்றால் உயர்கல்வித்துறை அமைச்சகம் அதற்கான நோட்டிஃபிகேஷனை கொடுத்துட்டாங்க, நீங்கள் போக வேண்டாம். போலீஸ் கொடுக்கல, உயர்கல்வித்துறை இருக்குல்ல, உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியனுடைய அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அவர்கள் எல்லா 31 வைஸ் சான்சலருக்கும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க, இன்க்ளூடிங் சேலத்தில் இருக்கின்ற பெரியார் பல்கலைக்கழகம் கொடுத்துட்டாங்க. அதை வைத்து அவர்கள் இனிமேல் நம்ம எப்படி ஆளுநர் கூட்டத்து மீதுக்கு போக முடியும்? நம்ம தமிழ்நாடு அரசு சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம், முதல்வர் தான் நமக்கு வந்து சான்சலரு, அவர் தான் வேந்தர். அப்போ அவங்க வந்து போக வேணாம்னு சொல்லிட்டாங்க. நீதிமன்ற எதன் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க? நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் சொல்லிட்டாங்க. அவங்க கரெக்டாக தானே இருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், உங்கள் வரல 31 பேர் வரலையா? நீங்கள் தானே இப்போ வந்து முக்கியமான ஆள் நினைக்கிறீங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம் பார்ப்போம். ஏன் ஆளுநர் இந்த துணைவேந்தர்கள் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே? ஏன் எடுக்கல அப்படின்னு முடியாது, அதிகாரம் இல்லை. ஓகே, அப்ப அந்த இடத்துல ஆளுநர் வந்து இப்ப நிராகரிக்கப்பட்டிருக்காரு. ஆளுநர் வந்து இங்க டம்மி ஆயிட்டாருங்க. ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் இல்லை, துணைவேந்தர்கள் மேல கை வைக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் போய் அட்டன் பண்ணல, அங்க இருக்கின்ற 2 பேர் அவர் சார்பில் போய் கலந்துருக்காங்க. அவர்கள் மேல் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. தமிழக தனியார் பல்கலைக்கழகங்களுக்கும் நிச்சயமாக நடவடிக்கை பாயலாம். ஒன்றிய அரசை தவிர, ஒன்றிய அரசுடைய பல்கலைக்கழகங்கள் நேரடியாக அது சென்ட்ரல் கவர்மெண்டுடையது, அதை தவிர மற்றவர்கள் மேல் வந்து சட்டம் பாய முடியும். இப்ப துணை ஜனாதிபதி வந்துமே அந்த இடம் அவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அந்த நிகழ்வுக்கு வந்து மாநில அரசு வந்து போகல அப்படின்னா அவரை வந்து நிராகரிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். கேட்கிறேன், துணை ஜனாதிபதி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, அவரை வந்து வரவேற்க தமிழகத்துடைய அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் போய் வரவேற்கிறாங்க, நீலகிரி மாவட்ட ஆட்சியர் போய் வரவேற்கிறாங்க, கல்வித்துறை அதிகாரிகள் போய் வரவேற்கிறாங்க. அப்போ அவர் துணை ஜனாதிபதிக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அஸ்பர் புரோட்டோகால் அதெல்லாம் நடக்குது இல்லை. தமிழக அரசு சார்பில் ஒரு அமைச்சரே போய் வரவேற்கிறாரா? அங்கிருந்த மாவட்ட ஆட்சியரை வரவேற்கிறாங்களா? அவர்களுடைய புரோட்டோகால் பிரகாரம் கொண்டு போய் அந்த மீட்டிங் காலுக்கு போகிறாங்களா? அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களா? அதெல்லாம் செய்யறாங்கல்ல. பிரதமர் அவர்கள் வரும்போது அண்ணாமலை அவர்கள் வந்து போய் ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு, முதல்வர் போய் வரவேற்கல அப்படின்ற மாதிரி. அப்பவும் நிராகரிச்சாங்க, இப்பவும் நிராகரிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? பிரதமர் வரும்போது முதல்வர் போய் சந்திக்க வேண்டும் என்று கட்டாயம்லாம் கிடையாது. எப்பொழுதெல்லாம் பிரதமர் ஒரு மாநிலத்துக்கு வருகிறாரோ அப்பொழுதுதான் முதல்வர் தான் போய் சந்திக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. முதல்வர் சார்பில் யார் வேண்டுமானாலும் போய் சந்திக்கலாம், அது சந்திக்கலனா தான் பிரச்சனை. இப்போ முதல்வர் பிரதமர் வராரு, முதல்வரும் சந்திக்கல, அமைச்சரவை சார்ந்த யாருமே சந்திக்கலைன்னா நீங்க கேள்வி கேட்கலாம், கேள்வி கேட்க முடியும். அவங்க தான் அமைச்சரை போய் அனுப்பி விட்டுறாங்களே. இப்போ ராமேஸ்வரத்தில் பிரதமர் மோடி அவர்களுடைய விழா நடந்தது, இந்த பாம்பன் பாலம் நாட்டுக்கு அர்ப்பணிப்பு நிகழ்வு நடந்தது. அப்பொழுது தமிழகத்தின் சார்பில் அமைச்சர் தங்கம் தென்னரசு போய் கலந்துக்கிட்டாரு, நிதியமைச்சர் போய் கலந்துக்கிட்டாரு, முக்கியமான பொறுப்பில் இருப்பவர். அது ஓகே தானே. எத்தனையோ நிகழ்வுகள் கடந்த காலங்களில் பிரதமர் வரும்பொழுது முதல்வராக இருந்த ஜெயலலிதா சந்திச்சிருக்காரா? அப்பொழுது இந்த கேள்வி யாரும் கேட்கலையே. ஏன் வந்து தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவ் 15க்கும் மேற்பட்ட தடவை பிரதமர் வரும்பொழுது சந்திக்கல, இந்த வரலாறு இருக்கிறது. அதே மாதிரி ஒரிஷாவில் முதல்வர் சந்திச்சதில்லை,
அவாய்ட் பண்ணியிருக்காங்க. மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி சந்திச்சுட்டா இருக்காங்க பிரதமர் வரும்போது. இது சந்திக்கலாம் என்றால் எப்பொழுது சந்திப்பாங்க? அவங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு இருந்தால் சந்திப்பாங்க, தேவை இருந்தால் சந்திப்பாங்க. இதே முதல்வர் டெல்லியில் போய் பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் பார்த்து எங்கள் தமிழகத்துக்கு சேர வேண்டியதை கொடுங்கன்னு கேட்டு வர்றாருல, தேவைக்கு போகிறாங்கல்ல, தேவைக்கு போய் சந்திக்கிறாங்க. நீங்கள் வரும்போது வரவேற்பதுக்கு நான் தான் வரணும் அவசியம் இல்லை. என் வீட்டிலேருந்து ஒருத்தர் அனுப்புகிறேன்ல. இப்போ நீங்கள் வர்றீங்க, சகோதரி வர்றீங்க, நான் வரவேற்பது என்பது சரிதான். நான் வரவேற்காமல் என்னுடைய சகோதரனை அனுப்புகிறேன், அது என்ன குற்றம் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? எனக்கு பதிலாக ஒருத்தர் வரவேற்கிறார், அவருமே முக்கியமான நபர். இப்படி அந்த மரியாதையை கொடுக்குறாங்க புரோட்டோகால். அதே போட்டு தான் துணை ஜனாதிபதிக்கு கொடுத்தாங்க. அமைச்சர் சாமிநாதன் கலந்துக்கிட்டாரு. துணை ஜனாதிபதி வரும்பொழுது அந்த இடத்துல துணைவேந்தர்கள் வருவாங்க அப்படின்றத எதிர்பார்த்து தான் அவர் ஆளுநர் ரவி அவர்கள். துணை ஜனாதிபதிக்கும் துணைவேந்தர்களுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கிறேன். இப்போ ஆளுநர் ரவி அவர்கள் மட்டும் இந்த அழைப்புதல கொடுத்து இருந்தாங்கன்னா வராம நிராகரிச்சிருப்பாங்க. இப்போ துணை ஜனாதிபதி வருவாங்க அப்படின்னா அப்ப எல்லாருமே வருவாங்கன்னு அவர் எதிர்பார்த்துன்னு சொல்றாங்களே. சமீபத்தில் RN ரவி டெல்லியில போய் துணை ஜனாதிபதி போய் பார்த்தார். அது எப்பொழுது போய் பார்த்தார்? தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் போய் பார்த்தார். உச்சநீதிமன்றம் ஊங்கி கொட்டு வச்சதுல ஆளுநர் ரவி மேல, நீங்க உங்களுக்கு இப்படி வேலையை பாருங்க, உங்க வேலை போஸ்ட் மாஸ்டர் வேலை தான், போஸ்ட்மேன் வேலை தான், அதை மட்டும் செய்யுங்க. அரசமைப்பு சட்டம் 200 என்ன சொல்லுது? அந்த அமைச்சர்கள் கூடி எடுக்கின்ற அந்த மசோதா, சட்ட மசோதாவை ஒன்று நீங்கள் அனுமதிக்க வேண்டும், அப்ரூவ் செய்ய வேண்டும், அல்லது திருப்பி அனுப்ப வேண்டும், அல்லது நீங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டும். ஒரு முறை நீங்கள் சட்டமன்றத்துக்கு அந்த மசோதாவை அனுப்பிவிட்டால் மீண்டும் சட்டமன்றம் கூடி அந்த மசோதா அனுப்பப்பட்டால், எந்த திருத்தமும் செய்யாமல் அனுப்பப்பட்டால் நீங்கள் அதை அனுமதிக்க வேண்டும், சட்டமாக்கப்பட வேண்டும். இதுதானுங்க அரசமைப்பு சட்டம் பிரிவு 200 கொடுக்கின்ற இது. அதுக்கு மேலே உங்களுக்கு அதிகாரம் இல்லை. நீங்கள் அதையே நீங்கள் செய்யலைன்னு தானே உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டு ஆளுநருக்கான எந்த வேலையும் நீங்கள் செய்யலை, இவருக்கு உண்மையிலே ஆளுநர் பதவியை பற்றி தெரியுதான்லாம் கேள்வி கேட்டாங்க. அது உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? அது அவமானம் இல்லையா? அப்போ உச்சநீதிமன்றம் நீங்கள் நிறுத்தி வைத்த 10 மசோதாக்களையும் தமிழக அரசு உடனடியாக சட்டமாக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அவமானமா இல்லையா? அசிங்கமா இல்லையா? இப்போ ஆளுநர் ரவி அவர்கள் மீது சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை மத்திய அரசு எப்படி எதிர்கொண்டிருக்காங்க, அது மத்திய அரசு இதை எப்படி பார்க்கறாங்கன்றது உங்களுடைய பார்வை? கண்டிப்பா மத்திய அரசு நிச்சயமா அசிங்கமா கூட நினைக்கணும். ஏனென்றால் மத்திய அரசுடைய அனுசரணை இல்லாமல் ஒரு ஆளுநர் இப்படி நடந்துக்குவாருன்னு நான் நினைக்கல. நீங்க கடந்த காலங்களில் ஆளுநர் யாருமே இப்படி நடந்துக்கல. ஒரு ஒன்றிய அரசுடைய நிர்பந்தம் அல்லது இதுக்காக தான்ப்பா அவனை அனுப்புகிறோம், நீ இந்த வேலையை மட்டும் தான் செய்யணும் சொல்லி தான் அனுப்புகிறாங்க. நீ அப்படி போகும்பொழுது நீ மான அவமானத்தெலாம் பார்க்கக்கூடாது, ரொம்ப மான அவமானத்தெலாம் பார்க்காம நீ தொடச்சிட்டு வேலை பார்க்கணுன்றது தான் சொல்லி அனுப்புகிறாங்க. அதுபடி தான் அவர் வேலை பார்த்துட்டு இருக்கார் பாவம். ஒவ்வொரு தடவையும் இன்றைக்கி மோசமான ஒரு ஆளுநர் என்ற ஒரு பேரை வாங்கியிருக்கார். ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே இன்றைக்கி சமூக வலைதளத்தில் கல்வி ஊற்றுறாங்க. ஆளுநரே வெக்கம் இருந்தால் உடனே ஓலா புக் பண்ணி கிளம்பிடு பீகாருக்கு. நான் சொல்லலை, இன்றைக்கி பொது வழியில் வருகின்ற விமர்சனங்கள், நெட்டிசன்களுடைய விமர்சனங்கள் இவ்வளவு மோசமாக இருக்குது. அங்கே எப்படி துணைவேந்தர் எதிர்பார்த்தீங்க? வரமாட்டாங்க தானே, நீ வேந்தர் இல்லை தானே, அசிங்கப்படலையா? இது மோசமான அசிங்கம், நீ அசிங்கப்பட்டதும் பார்த்தாம துணை ஜனாதிபதியை சேர்த்து அசிங்கப்படுத்தி விட்டீங்க இப்படின்ட்டு விமர்சனங்கள் வருது இல்லை. ஆனால் நீங்கள் அந்த விமர்சனத்தை எப்படி எதிர்கொண்டிருக்கணும்? சட்டப்பூர்வமாக எதிர்கொண்டிருக்கணும். ஏன் வரலைங்கிற நீங்கள் அப்படி வராத ஆளுநருக்கு நீங்கள் ஏன் ஒரு கடிதம் எழுதலை? உங்கள் ஆளுநர் மாளிகையில் இருந்து அத்தனை துணைவேந்தர்களுக்கும் ஒரு கடிதம் போகணும், நேரம் போயிருக்கணும். நீங்கள் வராதற்கான காரணத்தை சொல்லுங்கள் என்று கடிதம் அனுப்பப்பட்டிருக்கணும். நாங்கள் உங்கள் மேல் ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு கேள்வி கேட்டிருக்கணும். அது ஏன் முடியாது, உங்களுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் என்ன புலம்புறீங்க? நீங்கள் ஏற்கனவே வரேன்னு ஒத்துக்கிட்டீங்க, நீ வரேன்னு சொல்லி வரல, எழுத்துப்பூர்வமாக கொடுத்து வரல, என்னை ஏமாத்திட்ட, மத்திய அரசு அல்லது காவல்துறை உன்னை பயமுறுத்துது அப்படின்னு சிரமப்படுத்துறீங்கல்ல, அதுதான் முக்கியம். அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான செயல்பாடு தானே. இன்னைக்கு துணைவேந்தரை, அதாவது துணைவேந்தர் மாநாட்டில் நீங்கள் துணை ஜனாதிபதியை நீங்கள் தான் அவமானப்படுத்தியிருக்கீங்க.
அவரை வந்து கூட்டு வச்சு இன்னைக்கு வந்து அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருக்கீங்க நான் சொல்றேன். ஆளுநர் அவர்களுக்கு பின்னாடி மத்திய அரசு இணங்காம வந்து இந்த மாதிரி ஆளுநர் செயல்பட முடியாதுன்றதை நீங்க சொல்றீங்க. சுப்ரீம் கோர்ட்ல இருந்து இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு, இப்போ இந்த மாநாட்டுல நடந்த ஒரு சில விஷயங்கள், இத மத்திய அரசு ஆளுநர் அவர்களுடைய ரவி அவர்களுடைய செயல்கள் மூலமா இத எப்படி மத்திய அரசு இதை எப்படி எதிர்கொள்வாங்க? பாருங்க ஒன்று புரிஞ்சுக்கங்க, இப்போ இருக்கின்ற மத்திய அரசு ஒன்றிய அரசு எல்லாம் வந்து காலங்காலமாக இருக்கின்ற அரசு போல் நீங்கள் நினைக்க வேண்டாம். அவர்கள் ஏற்கனவே இது திட்டமிட்டு தான் பாஜக ஆளாத மாநிலங்களில் ஆர்.என். ரவியை போன்ற ஆளுநர்களை அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. கேரளாவில் ஆரிஃப் முகமது கான் அவர் படாத பாடுபட்டு இன்னைக்கு அவர் மாற்றம் கண்டார். ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்படி தான். அதே போன்று தான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவே அதுதான். தமிழ்நாட்டை நீ குழப்பணும், கல்வி விஷயத்தை நீ வந்து கையில் எடுக்கணும். ஏற்கனவே வந்து புதிய கல்விக் கொள்கையை தமிழகம் ஏற்றுக்கொள்ளலை, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தமிழகத்தில் கல்வியை கையில் வைத்திருக்கின்றவர் துணைவேந்தர், பல்கலைக்கழகங்கள்லாம் அவர் கையில் தான் இருக்குது. இப்போ அவர் மூலமாக டிஸ்டர்ப் பண்ணணும்னு பார்த்தீங்க. தமிழக அரசு ரொம்ப தெளிவாக உச்சநீதிமன்றம் மூலமாக அதை உடைச்சிட்டாங்க. இப்போ கல்வியும் கைவிட்டு போய்விட்டது. எல்லா யூனிவர்சிட்டியும் இப்போ தமிழ்நாடு அரசு கண்ட்ரோலுக்கு வந்து விட்டது. உங்கள் புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை. 2150 கோடி நிறுத்தி வைத்தால் கூட பரவாயில்லை, அந்த காசே வேணாம், நாங்கள் இருக்கிற காசை வச்சு கல்வியை பார்த்துக்குறோன்னு சொல்கிற அளவுக்கு தெம்பும் திராணியும் கொண்ட அரசு இங்கே இருக்குது. அது செயல்படுத்துகிறாங்க. அதான் மோடி அவர்கள் சொல்கிறாங்களே, நீங்கள் என்னதான் கொடுத்தாலும் அழுதுகிட்டே தான் இருப்பாங்க, கொடுக்கலன்னு சொல்லி. கொடுத்தாலும் கொடுக்காவில்லைன்னு அழுகிற நீ சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இது வந்து கேலி செய்வது. நீங்கள் எனக்கு கொடுக்கணுங்க, ஆனால் நான் கொடுக்கல. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஆனால் நீங்கள் எனக்கு எதுவுமே கொடுக்காம நான் எவ்வளோ கொடுத்தாலும் நீ அழுகத்தாப்பா செய்வேன்னு சொன்னால் என்னை நீங்கள் கிண்டல் பண்ணுறதுக்கு சம்மந்தம் தானே. நீங்கள் தமிழக மக்களை கிண்டல் பண்ணுறீங்க. வஞ்சிக்க மட்டும் இல்லை, வெறுமனை வஞ்சிப்பல்ல, தமிழக மக்களுடைய கல்வி விஷயத்தில் நீங்கள் வந்து கிண்டல் அடிக்கிறீங்க. அது நாங்கள் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. மக்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் ஆரம்ப கல்விக்கான அந்த ஃபண்டை கொடுப்போம்னு சொல்கிறீங்க, பணத்தில் கை வைக்கிறீங்க. ஆளுநர் ரவி அவர்கள் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? ஒன்றே ஒன்று தான், பாஜகவுடைய அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன். இவர் தனியாக எங்கே வாருன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு என்னங்க பீகார்லேருந்து வந்துட்டு தமிழ்நாடு அரசோட போராட்டிகிட்டு இருக்கிறது தான் அவருக்கு வேலையா? யோசிச்சு பாருங்கள். பீகாரை சார்ந்தவர், ஒரு படிச்சுட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்து வேலை பார்த்துட்டு இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு ஆளுநராக வந்து தமிழ்நாடு அரசோட சண்டை பிடிக்க தான் அவருக்கு நேரமா தேவையா? அப்போ அவர் ஒரு திட்டமிடலோடு தான் இங்கே வந்திருக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த வேலையை அவர் செய்கிறாரு, அதனால அவமானப்படுறாரு, கஷ்டப்படுறாரு, அவரால் தாங்க முடியல. அடுத்ததாக அவருடைய நிலைப்பாடுகள் என்ன? நிலைப்பாடு என்னவாக இருக்கணும்? நீங்களும் நானாக இருந்தால் நான் பதவி விட்டு உடனே பீகாருக்கு போயிருப்பேன். அவர் போகலை, அவ்வளோதான். அது பதவி விலகணும்னு சொல்றது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? ஏன்னா அவர் வந்து பதவியில இருக்கிறாரு, இப்போ எல்லாருமே வந்து அவருடைய கண்டனத்தை தெரிவிக்கலாம், ஆனா பதவி விலகணும்னு சொல்றது எப்படி சரியா? ஒரு அரசமைப்பு சட்டத்துக்கு மீறிய ஒரு செயலை நீங்க செஞ்சீங்கன்னா எப்படி கேட்பாங்க? நான் என்ன கேட்கிறேன், அரசமைப்பு சட்டத்தின்பால் நீங்கள் வந்து ஒரு உறுதிமொழி எடுத்த ஒரு நிலையில் இருக்கின்ற ஒரு தலைவர், அதாவது ஆளுநர் என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல, ஒன்றிய அரசால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு அதிகாரி, அப்படிதான் எடுத்துக்கணும். அப்போ அவர் வந்து அந்த ஒன்றிய அரசு அனுப்பினாலும் கூட அரசமைப்பு சட்டம் படிதான் இங்கே செயல்படணும். அதை மீறி ஒருத்தர் செயல்படுறாருன்னா அவரை பதவி விட்டு தான் போக சொல்ல முடியும். எங்கள் சட்டப்படி ஒருத்தர் செயல்படலை, அவர் நீங்கள் நான் என்ன சொல்லுவோம்? பதவி விட்டு போயிடுங்க, உங்களால் சட்டம் தெரியல. இங்கே இது உச்சநீதிமன்றமே கேள்வி கேட்டுச்சு, இவருக்கு உண்மையில் ஆளுநர் பதவியை பற்றி தெரிகிறதா? இந்த கேள்வி உச்சநீதிமன்றம் எழுப்பி இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? என்னடா அது ஆளுநருக்கான அவருடைய வேலை என்னன்னு கூட தெரியாம ஒருத்தர் இருக்காரா இப்போ அதே மாதிரி உச்சநீதிமன்றம் வந்து ஆளுநரை வந்து இல்லீகலா செயல்பட்டுட்டாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆளுநரை பார்த்து இந்த மாதிரியான வார்த்தைகள் மூலமா சுட்டி காமிக்கிறது அப்படின்றத நம்ம எப்படி பாக்குறது சார்? அதாங்க மீண்டும் மீண்டும் கொட்டிக்கிட்டே இருக்காங்க, மீண்டும் மீண்டும் தவறை சுட்டி காட்டுறாங்க. என்ன தெரிகிறது என்றால், ஆளுநர் உச்சநீதிமன்றத்தை மதிக்கல. இப்பொழுது தங்கரிடம் வந்து ஆலோசனை கேட்டு வந்தார் துணை ஜனாதிபதியும். துணை ஜனாதிபதியான தங்கர் அவர்கள் மேற்கு வங்காளத்தில் கவர்னராக இருந்தவர் தான், ஆளுநராக இருந்தவர். அவருக்கும் தெரியும் இவர்களெல்லாம் சீனியர், அவர் இவருடைய குருநாதர். அவர் அங்கே ஏற்கனவே மம்தாவுக்கும் தங்கருக்கு நடந்த பிரச்சனைகள் பிரபலம். அப்போ அவரும் என்ன சொல்லியிருப்பார், முடிஞ்ச வரைக்கும் நீ பண்ணுன்னு, நீ துணைவேந்தர் மாநாட்டை கூட்டு நானே வரேன்னாரு. வந்து அசிங்கப்பட்டார் அவரும் சேர்ந்து. இப்போ தங்கர் அவர்களுடைய பேச்சுமே சமீப காலத்துல பெரிய பேசும் பொருளாக மாறிச்சு. அவருமே வந்து இது என்ன சூப்பர் சட்டமன்றம், எங்களுடைய துணை ஜனாதிபதியை விட அதுல என்ன அவ்வளோ பெரிய பவர், நீதிமன்றத்தை விமர்சனம் பண்ணியிருந்தாரு, இந்த மாதிரியான விஷயங்களுமே வந்து பெரிய பேசும் பொருளாச்சு. தங்கர் அவர்களுடைய அந்த கருத்துக்கள் அதை பற்றி என்ன? அதாவது தங்கருமே ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து வந்தவருங்க.
அவரும் ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து வந்தவர், அடிப்படையில் அட்வொகேட்டாக இருந்தவர். ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து வந்தவர்கள் தான் இன்னைக்கு பெரும்பாலான பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் ஆளுநர்களாக, பாஜக ஆளாத மாநிலங்களிலும் ஆளுநராக இருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்பது பாஜக ஆளாத மாநிலங்களில் அங்கு இருக்கின்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை தொந்தரவு செய்வது, எந்த சட்டமும் கொண்டு வராமல் தடுப்பது, எந்த நலனும் மக்களுக்கு சேராமல் தடுத்து அந்த அந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துவது, அதை செய்கிறாங்க. அந்த வேலையை தான் ஆர் என் ரவியும் செய்கிறாரு, அவ்வளவுதான். இப்போ மத்திய அரசு மூலமாக நியமிக்கப்பட்ட ஆளுநர் அவர்களாக இருக்கட்டும், இல்லை இப்போ தன்கர் அவர்கள், இவங்க எல்லாருமே வந்து ஒரு விஷயம் பண்ணுறதுனால அது மத்திய அரசுக்கே வந்து ஒரு இழுக்கா போய் சேருது. இதன் மூலமாக அடுத்தது மத்திய அரசு எப்படிப்பட்ட நடவடிக்கைகள் அது எடுப்பாங்க? ரொம்ப சிம்பிளுங்க. இது வந்து நல்லது. இப்போ வந்து ஒரு ஆளுநர் வந்து அந்த ஊரில் போய் டிஸ்டர்ப் பண்ணுறாரு, அதனால் ஒன்றிய அரசுக்கு நன்மை செய்கிறது என்றால் அவர் எடுத்துக்கொள்வார்கள். இல்லை ஒரு ஆளுநரால் அங்கே கெட்ட பேர் ஏற்படுதுன்னா அந்த பழியை ஆளுநர் மேலே தான் போடுவாங்க, அரசு எடுத்துக்கொள்ளாது. இது அவர்களுடைய ஸ்டைல். அது பல்வேறு இடத்துல பார்த்துட்டோம். இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் காலத்தில் பாருங்களேன், இது ஆர் என் ரவியுடைய குறைபாடு, இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, இது நாங்கள் ஒன்றும் சொல்லலை, ஆகவே அவர் நாங்கள் பதவியை விட்டு தூக்குறோம்னு சொல்லி தூக்குவாங்க. அதோட பிரச்சனை முடிஞ்சது. இது ஒரு தனிப்பட்ட ஒரு தான் முடிஞ்சது. நீங்கள் பாருங்களேன், காந்தியை கொன்ற கோட்ஸே ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர். ஆனால் கொண்டதுக்கப்புறம் கோட்ஸே தான் கொண்டான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் என்ன செஞ்சாங்க? கோட்ஸேக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னாங்க. கோட்ஸே ஒரு தனி ஆள், அது அவருடைய விருப்பம், காந்தியை கொண்டதை நாங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி தான் சொன்னாங்க. அதுதான் நீங்கள் எல்லா இடத்துக்கும் பொருந்தும், அவ்வளோதான். இப்போ சமீபத்தில் ஆளுநர் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு விழாவில் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற ஒரு முழக்கத்தை வந்து சொன்னார். அதுவுமே ஒரு பேசும் பொருளாக மாறிச்சு. ஏன்னா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்றது வட இந்தியாவில் அவங்களுடைய அரசியலாக இருந்தது. இப்போது இங்கே தமிழ்நாட்டிலையும் வந்து அந்த அரசியல் வந்து மலரப்போகுதா அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுந்துச்சு. அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஏன் ஜெய் ஸ்ரீராம் வார்த்தையை மட்டும் பயன்படுத்துகிறாங்க? அது அவர்களுடைய அந்த ஸ்லோகனை வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படி சொன்னால்தான் நீங்கள் இந்தியர், அப்படி சொன்னால்தான் தேசபக்தர், அப்படி சொன்னால்தான் நீங்கள் இந்தியாவில் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்படையில் இந்தியா என்பது மதசார்பற்ற நாடு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடிப்படையில் இந்தியா என்பது ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலங்களுடைய கூட்டாட்சி, அதுதான் இந்தியா. அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற முக்கியமான அந்த அடிப்படை வாதம் என்பது என்னென்னா, இந்தியா என்பது ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் இயங்கக்கூடிய ஒரு நாடு, ஜனநாயக நாடு. ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸில் இயங்கக்கூடிய ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தான், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் கண்ட்ரி. அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் இதை உடைக்கிறாங்க. இந்தியா என்பது ஒற்றை நாடு, ஆனால் இந்தியா அப்படி இல்லை. இந்தியா பல்வேறு மொழிகள் இருக்கின்றன, பல்வேறு மதங்கள் இருக்கின்றன, பல்வேறு வழிபாடுகள் இருக்கின்றன, பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்கின்றன. இந்த வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியா. ஆனால் இன்றைக்கி ஒற்றுமையில் வேற்றுமை என்கிற அந்த இடத்துக்கு போகிறாங்க. அதாவது அதை உடைக்கிறாங்க. இப்போ வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற அந்த பதத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, எதுக்குமே வேற்றுமை இல்லை, ஒரே இதாக இருக்கணும், ஒரே ரேஷன் கார்டு தான் இருக்கணும், ஒரே மொழி தான் பேசணும். இந்த ஒற்றைவாதம் என்பது அடிப்படையான இந்திய அரசமைப்பு சட்டத்தை நொறுக்குவதற்கு சமம். அடிப்படையில் இன்னைக்கு ஆளுகின்ற பாஜகவிற்கு அரசமைப்பு சட்டம் ஏற்புடையதல்ல என்று சொன்னவர்கள் தான். அவர்கள் அதை மாற்ற துடிக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக அரசமைப்பு சட்டத்தை மாற்றிவிட்டு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து விட்டால் இது வந்து ஒரு ஒற்றை தேசம், இது வந்து எல்லா மதத்துக்கும் சொந்தமான தேசம் அல்ல, ஒரு இந்து ராஷ்டிரம். அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்துக்கள் என்பது வேறு, இந்து ராஷ்டிரம் என்பது வேறு என்பதை நாம் புரிஞ்சிருக்கோம். இந்துத்துவா என்பது வேறு, இந்து மதம் என்பது வேறு கூட நம்ம புரிஞ்சிருக்கோம். காரணம் இங்கே என்பது ஒரு அது எந்த மதமாக இருந்தாலும் நம்ம வந்து சகோதரர்களாக வாழ பழகியிருக்கிறோம், மாமன் மச்சானாக வாழ பழகியிருக்கிறோம், அண்ணன் தம்பியாக வாழ பழகியிருக்கிறோம். அதை உடைக்கின்ற வேலையை செய்கின்றவர்கள் தான் இப்பொழுது ஆட்சியில் இருப்பதனால் இவ்வளவு குளறுபடி. ஓகே சார், இப்போ சமீபத்தில் ஆளுநர் அவர்களுடைய பவர் வந்து இல்லை, இப்போ வேந்தர் இல்லை அவர் அப்படின்றத உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ இந்த வகையில் இனிமே ஆளுநர் அவர்களுடைய பொறுப்பை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? இந்த தீர்ப்பானது வரலாற்றிலே முக்கியமான தீர்ப்பு அப்படின்றத சொல்கிறாங்க, இது எப்படி? அதாவது இந்த தீர்ப்பு வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அல்ல, இது எல்லாருக்கும் பொருந்தும். இனி நீங்கள் வந்து கேரளாவில் ஒரு ஆளுநர் பண்ணால் இதை காமிப்பாங்கல்ல, இனி எல்லா மாநிலங்களுமே நாங்கள் தான் வேந்தர் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்கல்ல, அப்போ அதெல்லாம் வரும். குஜராத்தில் ஏற்கனவே இந்த சட்டம் இருக்கிறது, முதல்வர் தான் வேந்தர். அது அங்கே வந்து பெரிய பேசும் பொருளாக ஆகலை, காரணம் அங்கே பாஜக ஆளுவதனால. இப்போ அது மாதிரியான சூழல் வரும். ஆளுநருக்கு இதுதான் பொறுப்பு இருக்குது, ஆளுநர் இந்த வேலையை மட்டும் செஞ்சால் போதுங்கிற மாதிரி வரும். இது ஒட்டுமொத்தமாக இந்தியாவிற்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கின்ற ஒரு தீர்ப்பாக தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், இன்றைக்கு ஆளுநர் ரவி அவர்களுடைய செயல்பாடுகள், அவர் மீது வந்த தீர்ப்பு, இதை பற்றி பல விஷயங்கள் எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு மிக்க நன்றி. நன்றி சொல்லுங்கள்.